அனைவருக்கும் வணக்கம். "கடன்பட்ட நெஞ்சினார் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன்" சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த நிகழ்வுக்கு உண்டான அர்த்தங்கள், சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சவற்றை பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா, அடிப்படை வாழ்க்கைக்கு வாழ்றதுக்காக ஆளுக்கு ஒரு வேலையில் இருப்போம் இல்லையா? அந்த வேலையை செஞ்சிட்ருப்போம். வருமானத்தை வச்சு வீட்டு வாடகை, அப்புறம் சமையல், மருத்துவ செலவு எல்லாம் கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு, குழந்தைங்க இருக்கவங்க வீட்டில் குழந்தை செலவு, ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் வாழ்ந்துட்டுருப்போம். இதில் இந்த உதவி செய்து நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, நேரம் பார்த்து பழி வாங்குதல்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்களா ஷேவிங் பண்ணி உட்காந்துருக்கேன்னா, இந்த தாடியோடு இருந்து போனோன்னு வச்சுக்கோங்க, "என்னப்பா ஆச்சு? எப்படி இருக்குன்னு?" கேட்பாங்க. இப்போ ஷேவிங் பண்ணிட்டு பளிச்சுன்னு போனோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பையன்கிட்ட காசு நிறையா வந்துருச்சு போல, ஷேவிங் பண்ணுறதுக்கு ரூ. 50 தான் வாங்கினாரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவரு. அவங்களுக்கு நான் வெள்ளை சட்டை போட்டு போயிருக்கேன். இன்னைக்கு வெளியில போயிட்டு வந்தோம். அவங்களுக்கு பார்வையில எப்படி படுமோ தெரியல. இப்ப இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா போடுறேன்? மக்களுக்கு புரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காண்டி தான் போடுறேன். எனக்கு கடன் இருக்கு. ரூ. 7,00,000 கடன் இருக்கு. நான் ஒரு 18 பேத்துக்கு குடுக்கணும் தான். எல்லா பேத்துக்கும் குடுக்க தான் போறேன். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல போறதெல்லாம் இல்ல. நான் பிசினஸ் பண்றோம். தள்ளுவண்டி கடை போட்டிருக்கோம். இன்னும் நெறைய பிசினஸ் எங்களுக்கு கைவசம் இருக்கு. பெண்டிங்ல வச்சிருக்கேன். நான் நிரந்தரமா பண்ண போறோம். நான் சொல்றேன் நானு. இப்ப மனங்கள் அந்தந்த ரேஞ்சில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ பளிச்சுன்னு இருக்குண்ணா, இப்போ நான் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுவேன் இல்லையா? அப்போ நீங்க பாருங்க மக்களே. அந்த ஒவ்வொருத்தங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுக்காம இவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற புத்தியிலே இருக்காங்க. அப்போ என்னன்னா, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு எது மேலயும் ஆசை பாசங்கள்லாம் அதிகமா கிடையாது. நான் வாடகை வீட்ல இருக்கேன். இருக்கிற வரைக்கும் வாழணும். மனைவிக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம வச்சுட்டு போயிடணுங்கிறது தான் வாழ்றேன். மத்தபடி எந்த விதமான எண்ணங்கள் நம்மளுக்கு கிடையாது. யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு நான் வச்சு வாழ முடியும்? இப்போ 7,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். 7,00,000த்தையும் நான் சம்பாரிச்சு பீரோக்குள்ள வச்சுட்டு குடுக்காம வாழ்ந்தா எத்தன நாளைக்கு வச்சுக்க முடியும்? ஒரு ஒரு 6 வருஷம் வாழலாங்களா? அதுக்கு மேல? வாடகை ரூ. 5,500 எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க. ஒரு 6 வருஷம் வாழலாம். அதுக்கு மேல? யாருக்காச்சும் எனக்கு தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. அதனால அந்த இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். இந்த மாமிசம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. நான் மாமிசம் சாப்பிட்டு வந்தேன். இப்ப தான் விட்டுருக்கேன். ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த உயிர்கள் படுற துன்பங்கள்லாம் புரியாது. எப்படின்னா, வலிய பத்தி கவலை இல்ல. சுவையை மட்டும் பயன்படுத்துவாங்க. துன்பம் பண்றது என்பது காயப்படுத்துவது, வெட்டுவது, குத்துவது மட்டுமல்ல. ஒருத்தன் துன்பத்தில் இருக்கும்போதும் அவனை காயப்படுத்த நினைப்பதே பெரிய கொடுமை. அதுதான் மிகப்பெரிய பாவம் கூட. அத புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் துன்பப்பட வைக்கணும்னு நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க. பின்னாடி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாரும் இங்க சராசரி மனிதர்கள் தான். ஸ்பெஷல் ப்ராடக்ட்ங்கிறது யாருமே இங்க கிடையாது. கிடையவே கிடையாது. ஸ்பெஷல் ப்ராடக்ட் யாரு சொல்லுங்க? அது நெறைய கன்டென்ட் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன். நீ என்ன நிலைமையில இருக்குன்னு எனக்கும், என் மனைவி, எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லபடியா இருங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம்.